எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நண்பி. ஸோ 25K டோர்னமெண்ட்டில் இருக்கோம். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாமாண்டப்பட்டி, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், போச்சமல்லி வட்டம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வாரியர்ஸ் விசஸ் அருண் பிரதர்ஸ் மற்றப்பள்ளி. ஸோ வாரியர்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 7 ஓவர் கொண்ட மேட்ச்சு, 2 ஓவர் வந்து பவர் பிளே. ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போட தமிழ் வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டு அவர் பார்த்திங்கன்னா ஆஃப் சைட்லாம் கொஞ்சம் கிட்ட தான், லாங் ஆன் மட்டும் கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பாருங்க, இதுக்குள்ளே அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா இதுக்குள்ளே போச்சுன்னா பேக் சைடில் வந்து சிங்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டிங் வந்துட்டாங்க. குமரன், விஜி வந்திருக்காங்க பேட்டிங் டீம். சாரி, இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 8 ஓவர் கொடுத்துருக்காங்க, 3 ஓவர் பவர் பிளேவாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் விஜி இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் குமரன். ஸோ ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு. ஸோ சிங்கிள்ங்க ஃபஸ்ட்டு பாலே. இரண்டாவது பந்து அடிச்சிருக்காருங்க, அது கண்டிப்பா அது பவுண்டரிங்க. ஸோ ரெண்டாவது பாலே வந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் திசையில், மிகப்பெரிய ஒரு பவுண்ட்ரி. நான் 6 பவுன் நினச்சேன், ஆனால் பவுண்ட்ரி ஜஸ்ட் மிஸ்ஸு. மூன்றாவது பந்து நைஸாக தட்டி விட்டு இருக்காருங்க, அங்கே ஃபீல்டர் இருக்கார், குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கில் வர்றார் குமரன். ஃபஸ்ட்டு பாலு ஸோ பேக் சைடில் போயிருக்கு, வைடு ப்ளஸ் ஒரு சிங்கிள்ங்க. அகெயின் வைடுங்க. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு, பாடி மேலே பட்டு இங்கே ஒரு குயிக்கராக ஒரு சிங்கிள். இந்த பாலும் கட் ஷாட், கேட்சுக்கான வாய்ப்பு. இங்கே ஒரு நல்ல ட்ரைங்க, இருந்தாலும் ஒரு கேட்ச் விட்டுருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டும். இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, அங்கே பின்னாடி போயிருக்கு, வைடு ப்ளஸ் ஒரு சிங்கிள். இந்த பால் குத்த நேரத்தில் வந்து கீழே வந்துச்சு, ஒரு டாட் பாலுங்க. ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 13 ரன் அடிச்சிருக்காங்க ஏபிஎஸ். ரெண்டாவது ஓவர் போட, பவர் பிளே ஓவர் போட சக்தி வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் விஜி. முதல் பந்து வாங்கி அடிச்சிருக்காருங்க, அது குட் டேகடுங்க. அங்கே அவரும் பார்த்தீங்கன்னா சக்திங்க, ஸோ நல்லா தான் கனெக்ட் பண்ணார், சரியாக மாட்டல. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாருங்க சக்தி. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் மேகநாதன் வந்துட்டுருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு இவரை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடில் கட் ஷாட்டுக்கு போனார், டாட் பாலுங்க. இந்த பால் அம்பையர் சிக்னல் நோ பால். இங்கே ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எடுத்திருந்தா ஒரு ரன் அவுட் சான்ஸ் இருந்திருக்கும், சிங்கிள். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீட்டாக மாறுது, ஃப்ரீட்ட பாலை அக்ராஸ் விட்டார், ஸ்ட்ரெயிட்டில் விட்டுருந்தா கண்டிப்பாக மாட்டியிருக்கோம், ஒரு டாட் பாலுங்க. ஃப்ரீட் பாலை நல்லா போட்டுருக்காரு சக்தி. அகெயின் நல்லா உள்ள குத்தி வெளியே திருப்புறாருங்க சக்தி, டாட் பாலுங்க. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு, குட் கீப்பருங்க, நல்லா பிடிச்சி அடிச்சாருங்க கீப்பர். குட் பவுலிங் ஃபார் சக்திங்க, விக்கெட் ஆகி வெளியேட்டு இருக்காரு குமரன். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண் வந்துட்டு இருக்காருங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹிட்டருங்க, பட்டுச்சுன்னா எங்கே போகணுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டிஃப்ரெண்ட் மைண்டுக்கு போயிருக்காரு, ஸோ பாடி பட்டு ஒரு சிங்கிள்ங்க, ஸ்ட்ரைக்கில் வர்றாரு மேகா. ஸோ 2 ஓவர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 16 ரன் அடிச்சிருக்காங்க ஏபிஎஸ், 2 விக்கெட் இழந்திருக்காங்க. மூணாவது ஓவர் போட ரியான் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் அருண். முதல் பந்து ஒரு கட் ஷாட் போயிருக்காரு, அங்கே தமிழ் இருக்காரு, ஸோ ஒரு சிங்கிள்ங்க குயிக்கரா. இரண்டாவது பந்து அம்பையர் சிக்னல் வைடு கொடுத்துருக்காங்க.
பவுலர் பார்த்தீங்கன்னா மான் மாரி ஒரு ஸ்டெப்பு போட்டு போடுறாருங்க. இருங்க காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா குட் ஷாட்டுங்க. அங்கே மிட் ஆனில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். குட் ஃபீல்டிங். ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் விட்டு கொடுக்குறாரு ரியான். இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி எடுக்க பார்த்தாருங்க. பட் நல்லா லைனில் போட்டாருங்க ரியான். டாட் பால். இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே இல்லைங்க, அது 6ங்க. முதல் பெரிய ஷாட் வருதுங்க அருண் பேட்ல இருந்து. குட் ஷாட். இந்த பால் டாஸ் பாலாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்கார். குட் ஃபீல்டிங். அதுக்குள்ளே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி தாங்க அடித்தார். தரையாக போயிட்டு இருக்கு. ஃபீல்டர் வெரைட்டி வந்தாருங்க. அங்கே குட் ஃபீல்டிங். ஒரு குயிக்கராக ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஓவருங்க. 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 28 ரன் அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட்டை இழந்து ஏபிஎஸ். 4th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அங்கே கவர் திசையில் தடுத்தாரு. பட் விட்டு இருக்காருங்க. ஸ்ட்ரெயிட் திசையிலேருந்து போய் ட்ரை பண்ணார். பட் விட்டுட்டாரு. 4 ரன்னுங்க ஃபர்ஸ்ட் பாலே. பவுலர் பார்த்தீங்கன்னா கோவிந்த். 2வது பந்து. குட் பவுலிங்க. நல்ல இடத்துல போட்டார். டாட் பால். இந்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. அங்கே பின்னாடி ஒரு சிங்கிள்ங்க. இந்த பால் லெஃப்ட் பேட்ஸ்மேனாகவே திரும்பினார். சரியா படலை. டாட் பாலுங்க. நல்லா போட்டுருக்கார் கோவிந்த். இந்த பால் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, யாருமே இல்லாத இடத்துல விழுந்திருக்கு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஆளே இல்லாத இடத்துல விழுந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ அகெயின் ஒரு 2 ரன்னுங்க. ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 37 ரன் அடிச்சிருக்காங்க ஏபிஎஸ். 2 விக்கெட் இழந்து 5வது ஓவர் போட சக்தியே வந்திருக்காரு. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பால். 2வது பந்து அக்ராஸ் தான் கொடுத்தாரு. அங்கே ஸோ குட் டேகனுங்க. கீப்பரே இங்கேருந்து ஓடி போய் பிடிச்சிருக்காருங்க. விக்கெட்டாகி வெளியேட்டு இருக்காரு. மேகா குட் பவுலிங் ஃபார் சக்திங்க. 3 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா சக்தியே எடுத்திருக்காருங்க. 3 விக்கெட்டுமே அவருக்கு தான் அடங்கும். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன் எப்போ இறங்குவாருன்னு சொல்லிட்டு. சந்தோஷ் ஜிம்பாய் இறங்கிட்டாருங்க. அவர் மீட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாலே ஒரு டிஃபெண்ட் மைண்டுக்கு வந்திருக்காருங்க. ஒரு டாட் பால். இந்த பாலும் டிஃபென்ஸுக்கே போயிருக்காரு. ஸோ அங்கே பவுலரே ஓட்டிருக்காரு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் குயிக்கா. இந்த பால் கீப்பர் விட்டு இருக்காருங்க. சிங்கிள் மட்டுங்க. ஸோ சக்தி பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காரு. ஃபீல்டிங்லாம் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கேட்ச் பிடிச்சிருந்தா ஒரு 4 விக்கெட் எடுத்திருப்பாரு சக்தி. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு. டாட் பாலுங்க. சூப்பராக போட்டு முடிச்சிருக்காருங்க சக்தி. 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 39 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழந்து ஏபிஎஸ். 6வது ஓவர் போட அகெயின் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்திருக்காரு. இந்த ஓவர் வந்து பேட்டிங் பவர் பிளே எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ். முதல் பந்து அக்ராஸ் கொடுத்தாருங்க. ஸ்லோயராக போட்டுருக்காரு தமிழ். ஒரு டாட் பாலுங்க. கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு. 2வது பந்து ஒரு கட் ஷாட்டுக்கு. அங்கே போனால் 2 ரன்கள். இந்த பாலும் அகெயின் பின்னாடி வந்திருக்கு. சிங்கிள். அங்கே கேட்சுக்கான வாய்ப்பா. குட் டேகனுங்க. அங்கே ஸோ விக்கெட் ஆகி வெளியேட்டு இருக்காருங்க சந்தோஷ். நல்லா போட்டுருக்கா தமிழ். ஸோ நியூ பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் தெரியும். தன்ராஜ் வந்துட்டு இருக்காரு.
இந்த பால் வைடுங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் வெயில் வருது, கொஞ்சம் நெகல் வருது. இந்த பால் குத்துன இடத்துல வந்து கீழேங்க சூப்பராக போட்டுருக்காருங்க தமிழ். டாட் பால் அகெயின் குத்துன இடத்துல இருந்து கீழே. அங்கே பேக்கில் ஒரு சிங்கிள்ங்க. ஓவர். 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 45 ரன் அடிச்சிருக்காங்க ஏபிஎஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் இருக்குங்க வெளியே. பெரிய பெரிய ஷாட்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 7வது ஓவர் போட அகைன் கோவிந்த் வந்திருக்காரு. நல்ல லைனில் போடுறாருங்க இவர். டாட் பாலுங்க. பவுலிங் செம்மையாக போட்டுருக்காங்க. 2வது பந்து அகைன் ஒரு கட் ஷாட்டுக்கு போனாருங்க. டாட் பாலுங்க அகைன். சாரிங்க, இங்கே செகண்ட் லைன் இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒய்டு. ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க. அங்கே ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ பவுண்ட்ரிங்க. ஸோ அருண் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 6ம் ஒரு 2 4ம் அடிச்சிருக்காருங்க அவங்க டீமுக்காக. இந்த பாலும் அடிச்சிருக்காரு. அது ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 2 ரன்னுங்க. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு. பட் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. இந்த பந்தை அடிச்சிருக்காருங்க. குட் டேகனுங்க அங்கே. ஸோ தன்ராஜும் பார்த்தீங்கன்னா விக்கெட்டாகி வெளியேற்று இருக்காருங்க. நிறைய விக்கெட்டை விட்டு இருக்காருங்க ஏபிஎஸ் டீமு. நல்ல கேட்சை பிடிச்சாருங்க ரியான். ஸோ நல்லா போட்டாருங்க கோவிந்த். இப்போ பவுலிங் பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டு இருக்காங்க வாரியர்ஸ். நியூ பேட்ஸ்மேன் ராகவன் வந்திருக்காரு. இந்த பால் நல்ல ஒரு கட் ஷாட் அடிச்சாருங்க. அவங்க 2 ரன் நினைக்கிறேன். எஸ் 2 ரன். ஸோ 7 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 55 ரன் அடிச்சிருக்காங்க. 5 விக்கெட் இழந்திருக்காங்க ஏபிஎஸ். ஸோ கடைசி ஓவரை போட காதர் பாஷா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அருண். முதல் பந்தே வைடாக வீசியிருக்காரு. எஸ் அகெயின் வைடுங்க. 2 பால் கழிச்சு உள்ள போட்டாரு. அங்க பவுண்டரிங்க. ஸோ தனது அணிக்காக பார்த்தீங்கன்னா அருண் மட்டுமே விளையாட்டு இருக்காருங்க கடைசி வரைக்கும். 2வது பந்தை ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு. அங்க குட் டேகனுங்க அங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேட்ச் முறையிலே வந்து விக்கெட் ஆகி விளையாட்டு இருக்காங்க ஏபிஎஸ். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் அருண் வந்துட்டு இருக்காரு. ஓபர்னு கூப்பிடுவாங்க இவரை. ஓ டிஃபென்ஸ் மைண்டுக்கு போனார். இங்க ஏதோ ஒரு தடுமாற்றம். கபடி விளையாடி விக்கெட் ஆகி விளையாட்டு இருக்காருங்க. கிரிக்கெட் விளையாடுங்க, ஆனால் கபடி விளையாட்டு இருக்காங்க இங்க. ஸோ இந்த பாலும் டாட் பாலுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். குட் ஃபீல்டிங். சிங்கிள்ங்க. ஓவர். ஸோ 8 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 62 ரன் அடிச்சிருக்காங்க. 63 டார்கெட் ஃபார் வாரியர்ஸ். செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரவணன் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் சக்தி. ஃபஸ்ட்டு ஓவர் போட தன்ராஜ் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு டிஃபென்ஸ் மைண்டுங்க. இங்கே 2 ரன்னுங்க. 2வது பந்து டிஃபென்ஸ் டாட் பால். டிஃபென்ஸ்லேயே போகிறாங்க. தரையாக விளையாட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் வராரு சக்தி. இந்த பால் கட் ஷாட் அடிச்சிருக்காரு. இங்கே மிஸ் பண்ணியிருக்காருங்க. சிங்கிள்ங்க. இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்துட்டு இருக்காரு. குட் ஃபீல்டிங் அங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரன்னுங்க. இந்த பால் குட் பவுலிங்க. ஸ்லோயராக போட்டு இருக்காருங்க தன்ராஜ். டாட் பால். ஸோ
ஸோ வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க பவர் பிளே ஓவரை. ரெண்டாவது ஓவர் சந்தோஷ் போட வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ஸ்லோயராக போட்டுருக்காருங்க. கீப்பர் கைக்கு மாட்டியிருக்கு. ஒரு டாட் பால். ரெண்டாவது பால் அகெயின் இந்த பால் ஒய்டு கொடுத்துருக்காங்க. கேப்பில் தட்டியிருக்காரு. அங்கே குட் ஃபீல்டிங்க. சிங்கிள். வெரி குட் பவுலிங்க. டாட் பாலுங்க. ஸ்ட்ரைட்டாக அடித்தா போவோம். அக்ராஸ் கொடுக்குறாரு. பால் அடிச்சிருக்காரு. அவரே ட்ரை பண்ணாருங்க. கொஞ்சம் குயிக்காக இருந்திருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருந்துக்கும். ஸோ டாட் பால். இந்த பால் அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே குட் டேகனுங்க தன்ராஜ். ஸோ சக்தி விக்கெட்டை வெளியேட்டு இருக்காருங்க. குட் பவுலிங் பார் சந்தோஷ். சக்தி விக்கெட்டை வெளியேட்டு இருக்காரு. பால் ஸ்லோயராக போட்டிருக்காரு. ஸோ லெக் பை ஒரு சிங்கிளுங்க. ஓவர். வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா 9 ரன் அடிச்சிருக்காங்க 2 ஓவருக்கு 1 விக்கெட்டிலேருந்து. ஸோ பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ், பவுலிங்கில் அருண் 3வது ஓவர் போட. ஃபர்ஸ்ட் பாலே அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே 2 ரன்னுங்க. ரெண்டாவது பால பெரிய ஷாட்டுக்கு முயற்சி பண்ணார். டாட் பால். இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க. அங்கே குட் ஃபீல்டிங். அங்கே சந்தோஷ். சிங்கிள். டிஃபென்ஸ் மைண்டுக்கே போயிட்டு இருக்காங்க பேட்ஸ்மேன். டாட் பால். அகெயின் டிஃபென்ஸுங்க. ஸோ அவங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு. சிங்கிள். இந்த பால் அகெயின் டிஃபென்ஸுங்க. கேப்பை பார்த்து தட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஃபீல்டர் விரட்டிட்டு இருக்காரு. சிங்கிள்ங்க. ஸோ ஓவர் 14 ரன் அடிச்சிருக்காங்க வாரியர்ஸ் 1 விக்கெட்டிலேருந்து. 4வது ஓவர் போட அகெயின் சந்தோஷம் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயராக தூக்கி போட்டாருங்க. ஸ்டிக் மேலே தான் வச்சு டாட் பாலுங்க. சந்தோஷ் மேஜிக் பண்ணுறாருங்க. 2வது பந்து அகெயின் ஸ்லோயராக போட்டுருக்காரு. பேட்ஸ்மேன்லாம் கணிக்கவே முடியல. அகெயின் டாட் பால். ஸ்டெப் அவுட் பண்ணதை பார்த்து ஸ்ட்ரைட்டாக உடம்புக்கே போட்டாருங்க. டாட் பாலுங்க. போன பால் பேக்கில் ஒரு சிங்கிளுங்க. அரைக்குழியை பந்து அரைஞ்சார். அது எவ்வளோ தூரம் போனாலும் 2 ரன். இந்த பாலுக்கு 1 ரன் கொடுத்துருக்காங்க. இந்த பால் நல்லா கொடி ஏற்றிருக்காரு. குட் டேகனுங்க. விக்கெட்டாகி வெளியேட்டு இருக்காருங்க. ஸோ குட் பவுலிங் ஃபார் சந்தோஷ். நியூ பேட்ஸ்மேன் கோவிந்த் வந்திருக்காரு. அருமையாக அடித்தாருங்க. எட்ஜிங்க இந்த பாலும். ஸோ குட் டேகனுங்க சந்தோஷ். அவரே போட்டு அவரே பிடிச்சிருக்காரு. டக் அவுட் முறையில் போயிட்டு இருக்காருங்க கோவிந்த். ஓவர் 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 16 ரன் அடிச்சிருக்காங்க வாரியர்ஸ். இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா 2 ரன்னில் போட்டு 2 விக்கெட்டு தூக்கி இருக்காருங்க சந்தோஷ். 5வது ஓவர் போட அருண் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாருங்க. ஸோ டாட் பாலுங்க. என்னவோ தெரில. ஸோ நிறைய பவுண்ட்ரிஸும் சிக்ஸர்களும் பறக்கவே இல்லை. பவுலிங் பிச்சா என்னான்னு தெரிலிங்க எனக்கு தெரிஞ்சு. அகெயின் டாட் பாலுங்க. இந்த பால் போல்டை பறக்க விட்டு இருக்காருங்க அருண். 2 பால் டாட்டா போட்டு 3வது பாலை போல்ட்டு தூக்கி இருக்காருங்க. நியூ பேட்ஸ்மேன் தமிழ் வந்திருக்காரு. பவுலிங் நல்லா பண்ணார். பேட்டிங் அதே போல் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். அடிச்சிருக்காருங்க. வானம் உயர போயிருங்க. கேட்சை விட்டுருக்காங்க. ஸோ 2 ரன்னுங்க.
இந்த பவுல் டாட் பாலுங்க. இந்த பால் ஸ்லோயராக போட்டுருக்காரு. ஸோ இங்கே கிடக்குறங்க சர்க்கிள்ல. குட் ஃபீல்டிங், ஒரு சிங்கிள். ஓவர். 5 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 19 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழந்து வாரியர்ஸ். 6வது ஓவர் போட அகெயின் பார்த்தீங்கன்னா தன்ராஜ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். இந்த பால் டாட் பாலுங்க. 2வது பந்து அகெயின் டாட் பாலுங்க. இந்த பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காருங்க. குட் டேக்கனுங்க. ஸோ ஒன் சைடு மாரி போயிட்டு இருக்குங்க மேட்ச்சு. இந்த பால் ஃபஸ்ட்டு பாலே தூக்கி சொருகி இருக்காரு. அங்கே பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க அம்பேர். அங்கே பவுண்ட்ரிங்க. சூர்யா. இந்த பாலும் அடிச்சிருக்காருங்க. அது 6ங்க. ஒரு 4ம் ஒரு 6ம் லாஸ்ட் இருக்காருங்க சூர்யா. இந்த பாலும் அடிச்சிருக்காரு. அது சிங்கிள்ங்க. ஓவர். 6 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 30 ரன் அடிச்சிருக்காங்க வாரியர்ஸ். இன்னும் 2 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 33 ரன் அடிக்கணும். ஸோ நான் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு திருப்பதி. ஸோ பவுலர் பார்த்தீங்கன்னா மேகா வந்திருக்காரு. முதல் பந்து. அம்பேர் சிக்னல் வைடு கொடுத்துருக்காரு. இந்த பால் அடிச்சிருக்காங்க. அக்ராஸ் கொடுத்துருக்காரு. அங்கே பவுண்டரிங்க. குட் ஷாட்டுங்க திருப்பதி. இந்த பால் அகைன் அக்ராஸ் தான் கொடுத்தாரு. அது பேக் சைடில் போய் ஒரே ஒரு சிங்கிள்ங்க. குட் ஷாட்டுங்க. அங்கே பவுண்டரிங்க. ஸோ 2 பேரும் நல்லா விளையாட்டுருக்காங்க. சூர்யா திருப்பதி. இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாருங்க. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாலே பிடிக்க மாட்டேங்கிறாரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. ஒரே ஒரு சிங்கிள்ங்க. ஸ்ட்ரைக்கில் வராரு சூர்யா. இந்த பால் அக்ராஸ் கொடுத்தாரு. அது கண்டிப்பாக ஒரு சிங்கிள்ங்க. இந்த பால் அடிச்சிருக்காருங்க. அது 6ங்க. ஸோ மேட்சவே மாற்றிட்டு இருக்காருங்க சூர்யா. குட் பேட்டிங்க. 7 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 48 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். ஸோ கண்டிப்பாக அடிக்கலாம். பவுலரும் போடலாம். என்னவாக மாறும்னு சொல்லிட்டு தெரில. விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க மேட்ச்சு. முதல் பந்து ஸ்லோயராக போட்டாருங்க. டாட் பாலுங்க. 5க்கு 15 மாறுதுங்க. அடிச்சிருக்காரு. அங்கே கேப்பில் போனால் கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க. எஸ், கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க. திருப்பதி பேட்டில் இருந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு. கிராஸ் கொடுத்தாரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. குட் ஃபீல்டிங். ஒரு சிங்கிள்ங்க. 3க்கு 10 மாறுதுங்க. அடிச்சுட்டாருங்க. அது கண்டிப்பா 6 தாங்க. பட்ட உடனே தெரிஞ்சுங்க. ஸோ 6ங்க. சூர்யா பேட்ல இருந்து கரெக்டாக பார்த்து அடிச்சாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2க்கு 4 மாறுதுங்க. அடிச்சுட்டாருங்க. கண்டிப்பாக அதுவும் 6 தாங்க. ஸோ மேட்ச் முடிச்சு அசால்ட்டாக போயிட்டு இருக்காருங்க சூர்யா. ஸோ டீம்மேட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. குட் பேட்டிங் ஃபார் சூர்யாங்க. மேட்ச் வின் பை வாரியர்ஸ். சொல்லட்டும்பா. குட் பேட்டிங் ப்ரோ.